சபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் தமிழ்நாடு சட்டமன்றம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா கலவர பூமியா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. திமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் என்றார். இந்த கலவர பூமிக்கு மத்தியில ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சைலண்டா இருந்திருக்காரு. அந்த ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மட்டும்தான். முசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னம் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். லைவ நேத்து கட் பண்ணிருக்காங்க. 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சட்டமன்ற லைவ் வந்து கட் பண்ண மாட்டோம், நாங்க திமுக கிடையாது, இது தாவேகா, இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு அரசு அப்படின்ற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா பீத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா லைவ் கட் பண்ணிருக்காங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுன. லைவ் கட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சூப்பரா ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு பக்கம் திமுகவும் தாவேகாவும் சண்டை போடும் போது அதிமுக என்ன பண்ணுதுன்னு பார்த்தா விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, உருவக்கேலி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. உண்மையில அதுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். சட்டசபைக்குள்ள ஒரு குஜிலி மஸ்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குஜிலி மஸ்து நடக்கிறது தெரியக்கூடாதுன்னா தாவேகா இதை கட் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி திமுகவை எங்க தலைவர் குஜிலி மஸ்து பண்ணிருவாரு, சோ அது பண்றதுக்காக தான் லைவ கட் பண்ணிட்டு குஜிலி மஸ்து பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பயிர் விட்டுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. உங்களை போட்டு புரிய அடிக்கிறது. நான் ஆம்பளடி 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். ஆக்சுவலா என்ன நடந்தது, உண்மையிலே அங்க நிலவரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். டீடைல்டா பார்க்க போறோம். இயக்குனர் அட்லி எல்லாம் வச்சு வெளுவெளுன்னு வெளுத்திருக்காங்க. இதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுதுனாலே எல்லாருக்கும் ஒரு ஹைப் ஒன்று வருது. ஓகே இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அந்த வகையில இப்போ இந்த சட்டமன்றம் கூடினப்ப முதல் நாள் ஆளுநர் உரை, சோ அதனால அன்னைக்கு எதுவும் பேசல. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து வாக்குவாதம் பயங்கர தீவிரமா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, லைவ் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த மேகதாது அணைக்குன்னு பாத்தீங்கன்னா தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எல்லா கட்சியுமே சப்போர்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் லைவ் போயிட்டே இருந்தது. முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. அந்த ஸ்பீச்லயும் பாத்தீங்கன்னா 2 தகுதித்துவம் போடுது. அதாவது வல்லுநர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வல்லுலுலுலுலு அப்படின்ற மாதிரி இழுத்துட்டாரு. சோ அதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எழுதி வச்சு படிக்கிறாங்க. எழுதி வச்சு படிக்கும்போது தமிழக முதலமைச்சர் சட்ட வல்லுலுலுலுலுவான். ஒருத்தர் என்னன்னா நீதித்துறை அப்படின்றாரு, இன்னொருத்தருக்கு வல்லுநரே வரமாட்டுது. நல்லா தமிழ் மாட்டிக்கிட்டு சாவுதுற அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அதை கடுத்து பாத்தீங்கன்னா லைவ் வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. நானும் நேத்து லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னடா இது பொசுன்னு கட் ஆயிடுச்சு, அமைச்சர் ராஜ்மோகன் நேத்து தான் சொல்லியிருந்தாரு லைவ்லாம் கட் ஆகுது, இது வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தாவேகா ஆட்சி, இது வந்து உண்மையை சொல்லும் உறக்க சொல்லும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா வாய் கிளிய பேசிட்டு போயிட்டாரு. கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். சோ பேசிட்டு போயிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ விவாதம் நடக்க போகுது, குஜிலி மஸ்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. லைவ் கட் பண்ணி விட்டானுங்க. இப்போ என்ன மேட்டர்னா லைவ் இருந்தா என்ன நடக்கும், லைவ் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, லைவ் இருந்தா ஆளுங்கட்சி அடி வாங்குறத நம்மளால பார்க்க முடியும். அதுவே லைவ் இல்லைன்னா ஆளுங்கட்சி அடி வாங்குறத பார்க்கவே முடியாது. கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நேரலை செய்யாமல் தவிர்த்திருக்கிறார்கள். அதனால தான் கடந்த ஆட்சியில் திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் போடவே போடாது. ஸோ அதெல்லாம் தப்பு, நாங்க வந்து அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வாய்க்கிலேயே பிரச்சாரத்தில் பேசியிருந்தாரு. அங்க என்ன நடக்குதுன்னு எல்லா மக்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே தாவேகா அரசு வந்தோடனே எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்றதை விட்டுட்டு லைவை கட் பண்ணீங்கன்னா என்ன சார் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அந்த இடத்துல உங்களால பதில் சொல்ல முடியலனா மக்கள் பார்க்கட்டும். துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளிக்கவில்லை. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. ஓகே முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி கூட பதில் சொல்றது அப்படின்றத பார்க்கட்டும். அப்படி ஒண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே ஆகச்சிறந்த கேள்விகள் அவங்க கேட்கல. சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகள் தான் எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்கிற கேள்விகள் அவங்க கொடுக்குற ஒரே பதில் என்ன தெரியுமா, நீங்க கேட்கறதுக்கு யோக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது திமுக வந்து யோக்கியம் இல்ல தான். ஏன்னா திமுக இதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்க
தகுதி இல்லை. இப்ப இந்த லைவ் கட் பண்ணது கூட பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்க தகுதி இல்லைன்னு வச்சுப்போமே. ஆனா கேட்கிற கேள்வி சரியா இல்லையா? அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ் கட் பண்ணிட்டு இருந்தோம், அது தப்புன்னு சொன்னீங்க. நீங்க கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. தூய சக்தின்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. அப்படி வரேன்னு சொன்ன தூய சக்தி இப்ப வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் நீங்க செய்யலன்னு தான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் கோரி அந்த மாற்றத்தை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சொன்ன மாற்றத்தை அவர்கள் செயல்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது நியாயமான கேள்விதான். அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இல்ல. இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க கட் பண்ணலையா, நாங்க கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த சட்டசபைக்குள்ள ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிதடி லெவல்ல போயிருக்கு. ராயபுரம் எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க ஓடி வந்தாராம். தாவேக்காவோட எம்எல்ஏக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டிட்டாங்களாம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். தாமும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ராயபுரம் எம்எல்ஏ மாஸ் காமிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான விமர்சனம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்றதுல முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுக வந்து விமர்சனம் வச்சிருக்கு. என்ன நடந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் என சரித்திர புரட்சியை ஏற்படுத்தி வருபவர் முதலமைச்சர் விஜய் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்திருந்தார். இதுக்கு வந்து ஆதவர்ஜுனா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில்னு தெரியுமா? அதான் எப்பவும் சொல்லுவாரு, 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொளத்தூர்ல வந்து உங்க தலைவர் தோக்கடிச்சிட்டோம், அவர் வந்து ஃபுல்லா பேசினா என்ன ஆகும், பேசுங்க பேசுங்க வேற சொல்றீங்க அப்படின்ற டயலாக் எந்திரிச்சு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. சோ இது பேசினதுக்கு அப்புறமா இங்கத்துல திமுக வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிச்சிருக்காங்க. முதலமைச்சர் நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேச சொன்னா நீ எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவரை பத்தி பேசுற, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி திமுக கேள்வி கேட்டு மறுபடியும் இவங்களும் கத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏக்கள் 100 பேரும் பாத்தீங்கன்னா மொத்தமா எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்காங்களா. சோ மாறி மாறி கத்திக்க வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்கு. ஒருமையில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாடா போடா அவனே இவனே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லைவ் பார்த்துனா தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம யாரெல்லாம் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல திமுக வந்து பாத்தீங்கன்னா ரவுடிசம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய ரவுடிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே தானே இப்ப தாவேகால இருக்குது. டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க தான் ரவுடிசம் காமிப்பாங்க. ஆனா டிவிகேல அப்படி இல்ல. டிஎம்கே ஆட்களும் இருக்காங்க, இங்க ஏடிஎம்கே ஆட்களும் இருக்காங்க, பிஜேபி ஆட்களும் இருக்காங்க. மொத்த கட்சியோட கூட்டு சங்கமம் தான்டா டிவிகேன்னு சொல்லிட்டு இருந்தா நேத்து நிரூபிச்சிட்டானுங்களே. இருக்கிற அக்யூஸ்டுங்கள்ல அதிகமான அக்யூஸ்ட் டிவிகேல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலைங்க. ஏடிஆர் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்தது, அதுல எல்லாமே பார்த்திருப்பீங்க. அந்த வகையில அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுல ராஜ்மோகன் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு பேச தெரியாமலா இல்ல, ஒரு லைட்டா கண்ணை காமிச்சா போதும் உங்களால செதச்சிருண்டா அப்படின்ற மாதிரி பேசல. அவர் கண் பார்வையில வந்து எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி கிளின்னு கிழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். இங்க விஷயம் என்னன்னா, பேச தெரியாமலாம் இல்ல, அது வரைக்கும் சொன்னீங்களே கரெக்ட். செகண்ட் டைலாக் என்ன தெரியுமா? பேசுறதுக்கு பாயிண்ட் தான் இன்னும் வரல அப்படின்றதா செகண்ட் டைலாகா இருக்கணும். பேசுவாரு முதலமைச்சரை பார்த்தா பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி மனுஷன் உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது டிஎம்கேல இருந்து கிளிக்கிறாங்க, கேள்வி மேல கேள்வியா கேட்கறாங்க. இப்போ இங்க விஷயம் என்ன தெரியுமா? காவல்துறை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த போதைப் பொருள் தடுப்பு படைன்னு போட்டீங்களா, அது என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அதோட அமைச்சர் யாரு? முதலமைச்சர் தான். கரெக்டா? சோ அவர் தானே எந்திரிச்சு பதில் சொல்லணும். இங்க பதில் கொடுத்தது யார் தெரியுமா? ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பதில் கொடுக்குறாரு. கல்வித்துறை அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் கொடுக்குறாங்க. வேளாண் சார்ந்த துறையில இருந்து ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே பதில் சொல்லணும். ஆனா ஆக்சுவலா பதில் கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க கல்வித்துறை அமைச்சர் பதில் கொடுக்குறாரு. இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பதில் கொடுக்கிறது ஆதவர்ஜுனாவும் கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு சிலர் தான். அப்புறம் அருண் இவங்களா மட்டும் தான் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப முதலமைச்சர் அவர் ஏன் பதில் பேச மாட்டாரு? அவர் வாயே பேச மாட்டாருங்க. அப்படியே உட்கார்ந்துட்டாரு. அந்த கிளிக்கிறாங்க, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஐயா முதலமைச்சர் ஏன்யா, அதாவது ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பேசுறது எல்லாத்தையும் கேட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இடிக்குது. எங்கேயோ இடிக்குதுன்னு சொன்னீங்களே, அங்கதான் இடிக்குது. ஏன்னா அது ரீல், இது ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது.
என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது ஸ்கிரிப்டை ஃபுல்லா பாதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் அப்பப்ப மறந்துட்டா தூர சக்தி அப்படின்றத பாத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் இருக்கும். இப்போ ஏன் பேச மாட்டாரு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இல்ல, அவங்க பேசுறதுக்கு அந்த ஸ்பாட்ல எந்திரிச்சு பதில் சொல்லணும். சோ அதை பத்தி விஷயம் தெரிஞ்சா கம்பல்சரி முதலமைச்சர் விஜயால பேச முடியும். அவருக்கு விஷயமே தெரியல அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பதில் தெரியாது அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக வந்து விமர்சனம் வைக்குது. திமுகலாம் விமர்சனம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட், திமுக கேட்கறதுக்கு தகுதி இல்ல. ஆனா அவங்க கேட்கற கேள்வி நியாயம் தானே. அங்க வந்து பதில் தெரியல அப்படின்ற காரணத்துக்காக தானே கட் பண்றீங்க. உங்களால அவங்க கேட்கற கேள்வி எதிர்கொள்ள முடிஞ்சா நீங்க எதுக்கு லைவை கட் பண்ணணும்? நீங்க போல்டா வந்து எப்படி சொல்றது ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாமே. வாய்ப்பில்லை ராஜா. அப்படி என்னங்க கேள்வி கேட்டு போறாங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, இதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு முதலமைச்சர் எந்திரிச்சு நறுக்குன்னு பதில் சொல்லலாம்ல, அவர்கிட்ட பதில் இருந்தா சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் சொல்ல மாட்டாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இவங்க தான் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஆதவர்ஜுனா மேல ஒரு விமர்சனம் இருக்கு, நிழல் உலக முதலமைச்சர் அவர் தான் அப்படின்ற மாதிரி. சோ இங்க ஆதவர்ஜுனா எந்திரிச்சு ஸ்கோர் பண்ண அப்போ வந்து முதலமைச்சர் உண்மையில டம்மி தான் போல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம் கைட்டிங்க டிஎம் கைட்டிங்க எல்லாம் களத்துல இறங்கி வச்சு செதுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் இருக்குங்க. எனக்கு சத்தியமா சொல்ற சிரிப்பு தாங்க முடியல. அந்த அளவுக்கு அவ்வளவு விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களே, ஐயா என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திமுகலாம் உங்களை வச்சு செய்யற அளவுக்கு உங்க நிலைமை கேவலமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற பேசிக் கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டாங்க. இங்க அட்லி மேட்டர் எதனால திரும்ப வந்தது? ஆக்சுவலா திமுகவோட எம்எல்ஏ கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்களோட திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இந்த அட்லி படம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெட்டி ஓட்டி, அதாவது பல படத்துல இருந்து திருடி ஒரு படத்தை எடுப்பாரோ அதே மாதிரி தான் முதலமைச்சர் திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட திட்டங்கள்லாம் வச்சு அவரோட திட்டத்தை வந்து அமல்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உடனே அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அட்லி அவர் பேர்லாம் இங்க எடுக்க வேணாம், இது சட்டசபை, சோ அதெல்லாம் வந்து நீங்க ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியதுக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா நான் அட்லின்னு பேசுவேன் சட்னின்னு பேசுவேன், அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ ரிப்ளை கொடுக்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்படி சட்டசபையை ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா கலவர பூமியா வந்து ரெண்டு கட்சி சேர்த்து மாத்திருச்சு. நான் அதனால தான் இந்த லைவை ஏன் போடணும்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த லைவை பார்க்கும்போது தான் பொதுமக்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் நம்ம தொகுதியோட எம்எல்ஏக்கள் அப்படின்ற மாதிரி, எப்படிப்பட்ட ஆட்களை நம்ம எம்எல்ஏவா சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கடைசி வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆட்களை வந்து சூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு யார் என்னன்னே தெரியாது. ஒண்ணு பரம்பரை திமுகப்பா, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிருவேன். பரம்பரை ஏடிஎம் கேப்பா, அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவேன். இல்லனா காசு வாங்கிட்டு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவேன். அப்படி இல்லையா முதலமைச்சர் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் உள்ள வந்தாருன்னா அவரோட ஃபேன் பானாங்க, அவரோட ஃபேன் நானு, என் குடும்பமே அவரோட ரசிகர், என் குழந்தை சொல்லிச்சு விஜய் மாமாக்கு ஓட்டு போடுன்னு போட்டேன். சோ இப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது, அவங்க எந்த கட்சியிலிருந்து வந்தாங்க, எப்படிப்பட்டவங்க, எந்த அளவும் தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பணம் இல்ல புகழ் இது ரெண்டுத்துக்கு மயங்கி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் சட்டசபைக்குள்ள நடக்கிறத நீங்க பார்த்தா தான் கொஞ்சமாவது புரியும். நம்ம யாரை சூஸ் பண்ணி உள்ள அனுப்புறோம், எப்படிப்பட்ட ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள அனுப்புறோம். நம்மளோட பிரதிநிதிகள் அவங்க, நம்மளோட பிரதிநிதிகள் எப்படிப்பட்ட ஆட்களை சூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? நம்மளே வந்து கண்ணாடியை பார்த்து காரி தூண் துப்பிக்கணும். அது கேள்வி கேட்கவே தகுதி இல்லாதவங்க எதிர்க்கட்சியாகவும், கேள்விக்கு பதில் சொல்லவே வக்கு இல்லாதவங்க ஆளுங்கட்சியாகவும் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த சட்டசபை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன எழவி அது? உண்மையிலே ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் டிவிகே மேல வந்துகிட்டு இருக்கு. நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா எதுக்கு லைவ் கட் பண்ணீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ எதிர்க்கட்சி சைடுல திமுக அந்த கேள்வி கேக்குது, அதிமுக அந்த கேள்வி கேக்குது, அதுக்கு அடுத்து வெளியில இருக்க நாம் தமிழர் கட்சியும் பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கு. லைவ் எதுக்கு கட் பண்றீங்க? நீங்க நியாயமானவர்கள் தானே, தூய சக்திகள் தானே, எதுக்கு லைவ் கட் பண்ணீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சோ இதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன தெரியுமா பதில் கொடுத்திருக்காரு? அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி வாய் விட்டுருந்தாரு, இது வந்து தூய சக்தி, நாங்க டிரான்ஸ்பரண்டா இருப்போம், சோ லைவ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு அடுத்த நாளே கட் ஆயிடுச்சுல. இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எஸ் நானும் பாத்தீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா நான் பிரேக்ல ரெஸ்ட் ரூமுக்கு போலான்னு போகும்போது இந்த மாதிரி சொல்றாங்க லைவ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் போய் கேட்கறேன், ஆமா லைவ் கட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் லைவ் கட் பண்ணப்படாது அப்படின்ற எனக்கு புரியலையே. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனக்கு புரியல ஏன் கட்டாச்சுன்ற கேள்விக்கு எனக்கும் தெரியல. நான் போனேன், அதாவது ஆளுங்கட்சியோட ஒப்புதல் இல்லாம லைவ் கட் பண்றாங்களா?
அப்படியே அங்க சட்டசபையில ஒர்க் பண்ற அந்த டெக்னிக்கல் டீமுக்கு வந்து அவ்வளவு அதிகாரம் இருக்கா? எனக்கு புரியலையே. உங்க அமைச்சர்கள், உங்க முதலமைச்சர் அவங்க சொல்லி தானே கட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நல்ல பயங்கரமான சம்பவம் ஆரம்பிக்க போது, உடம்பு இருமாக்கிக்கணும்டா, கரிகாலா லைவை கட் பண்ணுங்கடா, ஷடவுன்டா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு, எனக்கே தெரியல அங்க கட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் கட் பண்ணப்படாது. ஒவ்வொரு வாட்டி இந்த கதையை சொல்லுங்க. இதுல வேற இன்னொரு அமைச்சர் சொல்றாரு அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும். நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அது டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும். நியூஸ் ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, ஏங்க அது எப்படிங்க டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து அப்ப மட்டும் வரும்? அதாவது அது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் பேசுற வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மேகதாது அதுக்கு வந்து தனி தீர்மானத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ் கட் ஆகுது அப்படின்னா அது எப்படிங்க டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகும்? ஆமா, டெக்னிக்கல் ஃபால்ட்னா எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்க. அதனால தான் இது ஆயிடுச்சு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த டிவி கேக்கு வெளியில இருந்து முட்டு கொடுப்பாங்களா ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல, இந்த அவர் பேர் ஃபெலிக்ஸ். ஸோ அந்த பீஸ்ல என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கு, அதாவது சட்டசபையில் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி தவறுதலான வார்த்தைகள் வந்துடக்கூடாதுன்னு லைவை கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லவங்களே நீங்க, ரொம்ப நல்லவங்களே. லைவ் டெலிகாஸ்ட்டை ஒரு மாண்பு மீறும் போது கட் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கு டெக்னாலஜி? ஐயா இப்படி வாய் தானே, அது வாய் தானே. அந்த எனக்கு ஏதோ வாயில அசிங்கமா வந்துட போது, அவ்வளோ கேவலமான வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முட்டு கொடுக்கலாம், இவ்வளோ கேவலமா முட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு, ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன இப்படி முட்டு கொடுக்குறீங்க? அதாவது திமுக ஆட்சியில வந்து கட் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட சதி. இப்ப தாவேக ஆட்சியில கட் பண்ணும்போது அந்த வார்த்தைகள்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு இவங்க வந்து கட் பண்றாங்க. ரொம்ப நல்லவங்கடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன் இப்படி முட்டு கொடுக்குறீங்க? ஐயோ எனக்கு புரியவே இல்லைங்க. முதலமைச்சர் விஜய் பேசாதப்பயே இப்படின்னா மனுஷன் 4 வார்த்தை பேப்பரை பார்க்காம பேசுறாரு. டேய் உங்களை பிடிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உண்மையிலே சொல்றேன், சத்தியமா நேற்று வந்து அந்த ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக தாங்க இருந்தது. அதாவது இவ்வளோ கலவரத்துக்கு மத்தியிலும் கடைசி வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி குறிக்கோளும் இருந்துட்டாருங்க. எனக்கு புரியல. அதாவது முதலமைச்சர் விஜயை உண்மையில பொம்மை மாதிரி அலங்கரிச்சு கூட்டிட்டு போறாங்களா? ஏன்னா எல்லாரும் விமர்சனம் அதாங்க வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் தோணுது, ஒருவேளை அதுதான் உண்மையா இருக்குமோ, அப்படிதான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தானே தோணுது. சத்தியமா எனக்கு வந்து இந்த நேத்துல இருந்து நான் வர நியூஸஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு யாரு தாயா? முதலமைச்சர் விஜய் தான் உண்மையிலே முதலமைச்சரா, இல்ல அவங்க கட்சியில யாரோ வந்து இதுக்கு பின்னாடி இயக்கிட்டு இருக்காங்களா? சும்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூக்காக கூட வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கல, எதிர்க்கட்சிங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. சோ அதை நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட அப்படிதானே ஃபீல் ஆகுது. எதிர்க்கட்சிங்க கேட்கறது ஒருவேளை கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வரலாறுக்கான அளவுக்கு தமிழகத்தில் அதிகரிச்சிருச்சு. அதுக்கு பதில் சொல்லுவானா? எங்க தலைவர் பேசினா எப்படி தெரியுமா இருக்கும்? பேச சொல்லுங்கடா, பேசவே மாட்டாரு, ஏன்னா தெரியாது, அதுக்கு பூசி மொழிக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வாயை திறந்து அந்த மனுஷன் பேச மாட்டாருங்க. இந்த சட்ட ஒழுங்கு மோசமா இருக்குன்னா ஓகே, அதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன், ஏன்னா அவர் தானே எடுத்தது, நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் என்னென்ன எடுக்க போறேன், 4 பாயிண்ட் தானே, அந்த 4 பாயிண்ட்டை பார்க்காம சொல்ல தெரியாதா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாலியல் குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன், அதுக்கு என்னென்ன எடுக்க போறேன், இவ்வளவுதானங்க. நான் செஞ்ச ஒரு வேலையை எனக்கே சொல்ல தெரியலனா நான் அப்ப என்னத்தை செஞ்சேன்? அதாவது வேற யாரோ செஞ்ச வேலை இல்லை, நான் தான் செஞ்சேன், நான் தான் சைன் போட்டேன். ஆனா அந்த வேலை என்ன செஞ்சேன்றது எனக்கே சொல்ல தெரியல. சமல தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து பத்தாது, இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா எதிர்க்கட்சிங்க கேட்கறது வேற எதுவும் பெரிய கேள்விலாம் இல்ல, இந்த பவர் கட் ஏன் வருதுன்னு கேள்வி, அதுக்கு பதில் இல்ல. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா என் வீட்லயே எனக்கு ஃபிளக்சுவேஷன், பவர் ஃபிளக்சுவேஷன், இந்த வீடியோவே எனக்கு லேட்டா தான் வரும். அதுக்கு காரணமும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பவர் கட், பவர் ஃபிளக்சுவேஷன், வீட்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒன்னொன்னா எகிரிட்டு இருக்கு. இந்த கேள்வியை கேட்டா அதுக்கு என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பதில வந்து பாத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் சொல்லணும், இல்ல முதலமைச்சர் சொல்லணும். இங்க யாருமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாம இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்க வந்துகிட்டு இருக்கு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாத்திரக்கூடாதுன்னு இந்த வந்து லைவை கட் பண்றது இன்னும் அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓகே, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவும் தாவேகாவும் சண்டை போட்டுக்குது. அப்ப அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா உட்கார்ந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே முதலமைச்சர் வாய் ஏன் இப்படி ஊன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவரை மாதிரியே பாத்தீங்கன்னா மாடுலேஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.
யோ என்னையா உள்ள வச்சு ரேகிங் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்க அண்ணனை? என்ன 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 நக்கல் உங்களுக்கு? எப்படி எங்க அண்ணனை ரேக் பண்றீங்க நீங்க? ஐயா சட்டசபையா என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முதலமைச்சர் அந்த மனுஷன் முதலமைச்சர் இப்படிலாம் ட்ரோல் பண்ணலாமா? வச்சு பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன வாய் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையிலே முதலமைச்சர் வாய் அப்படிதான் வச்சுட்டு இருக்காரு. ஐயா விஜய் அவர்களே, உங்களை எவ்வளவு அழகா எல்லாம் பார்த்தாங்க. ஏன் உங்க வாயை சட்டசபைக்குள்ள போனா மட்டும் அப்படி ஆயிடுது? நக்கல்யா அவனுக்கு. சட்டசபைக்குள்ள வந்தோன்னு ஏன் இப்படி பம்புறீங்க? உதறி ஏன் ஒட்டிக்குது? வாய் வந்து ஏன் ஓப்பனே ஆக மாட்டுது? என்ன நடக்குது? முதலமைச்சர் விஜய்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. எவனோ சூனிய வச்சிட்டான். சட்டசபைக்குள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா வாய் ஓப்பன் ஆகக்கூடாது, கை கால ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எவனோ சூனிய வச்சிட்டான். அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஜோசிகார் கூட வச்சிருக்கீங்களே, அவரை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. எனக்கு எவனவே சூனிய வச்சிட்டான், ஏன் அங்க மட்டும் என்னால பேச முடியல அப்படின்ற மாதிரி கேளுங்க. அவர் கரெக்டா பதில் சொல்லுவாரு. தலைவரே அங்க வந்து ஸ்கிரிப்ட் இல்ல, அதனால பேச முடியல, ஸ்கிரிப்ட் கொடுத்தா நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டான பதில் சொல்லுவாரு. எனக்கு என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களை இவ்வளவு ட்ரோல் பண்றாங்க, இவ்வளவு கலாய்க்கிறாங்க. ஏன் பேச மாட்டாருன்னு அப்படி ட்ரோல் பண்ணியும் கலாச்சும் பேச மாட்டாரு. என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் இருக்காரு. ஸோ ஓவரால் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.